உத்தமசீலின்ற சித்தப்பாவை கொண்டான் பார்த்தீங்களா, அந்த வீரபாண்டியனை இவர் பையன் ஆதித்த கரிகாலன் போரில் தோற்கடிச்சு கொண்டுறான். இப்போ ஆதித்த கரிகாலனுக்கு எல்லாம் பெரிய வயசுலாம் கிடையாது, 14 வயசு தான். இவங்க வந்து பொன்னியின் செல்வன்லாம் ஃபுல்லாக பொய்யா எழுதி வச்சிருப்பாங்க. அப்போ ராஜராஜன்லாம் யாருன்னு கேட்டால் ராஜராஜன் கை குழந்தை. சரிங்களா, இவங்க பொன்னியின் செல்வனில் எவ்வளோ பொய் சொல்லி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. ராஜராஜன் இவ்வளோ பெருசாக இருந்தார், அவ்வளோ பெருசாக இருந்தார், இலங்கைக்கெல்லாம் போய் சண்டை போட்டாருலாம் கதை எழுதி வச்சிருக்கிறாங்க. மற்ற அரசாங்கங்களுக்கும் சோழர்களின் அரசாங்கத்துக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் உண்டு. மற்ற அரசாங்கத்திலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ராஜாவத்தை இருப்பார். அவர் இருக்கும்போது அவருக்கு நிறைய பசங்கள்லாம் பிறப்பாங்க, எல்லோரும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஜாலியாக இருப்பாங்க. எது வரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ராஜா உயிரோடு இருக்கிறவரை. ராஜா செத்துட்டார் அப்படின்னு சொன்னால், இந்த பிறந்த பசங்களில் எவன் தைரியசாலி எவன் பலசாலியோ அவன் மீதி எல்லாரையும் போட்டு தள்ளுவான். ஜெயிச்சு தஞ்சாவூரை கைப்பற்றுறாரு. இப்போ பல்லவருக்கு வந்து கோவம் வந்துருச்சு. உன்னை சுதந்திரமாக போன்னு சொன்னால் ஏன் கீழே இருக்கிற இடத்தெல்லாம் நீ போய் பிடிக்கிறியா அப்படின்னு சொல்லி சோழர்கள் மீது படையெடுக்கணும்னு கிளம்புறாரு. எந்த படையை கூட்டு வருவார்? ஏன்னா படை தளபதியே இவங்க பையன். ஏன்னா பையன் வர நம்மளே கப்பங்கட்டும் அரசராக தான் இருந்தோம். அப்போ நம்ம பையனுக்கு ஒரு உரிய மரியாதையை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, இணை அரசன் அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுக்குறாரு. இணை அரசன்னா அரசருக்கு ஈக்குவலாக எல்லா பவருமே அவருக்கும் உண்டு. அங்கே போனால் அந்த படையும் தோற்று போனது இல்லாமல் உத்தமசீலி அங்கே கொல்லப்படுகிறார். 4வது பையனும் செத்துட்டாரு. இப்போ இந்த 2வது பையன் கொஞ்ச நாள் ஆட்சி பண்ணவர் என்ன பண்ணுறாரு, எனக்கு ஆட்சியே வேணாண்டா, நான் சாமியாராக போகிறேன்ட்டு அவர் சாமியாராக போயிட்டார். சுந்தர சோழர் காலத்தில் இலங்கைக்கு படையெடுப்பு நடந்ததுன்னா நடந்தது. அந்த படையெடுப்பில் இங்கேருந்து போன 2 தளபதிகள் செத்து போயிட்டாங்க. தோல்வியில் முடிஞ்சு திரும்பி வந்தாங்க. அப்போ அவங்கெல்லாம் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கான்ஸ்பிரசி பண்ணி என்ன பண்ணுறாங்க, ஆதித்த கரிகாலனை திருவண்ணாமலை பக்கத்தில் ஒரு படை வீட்டில் இவர் தங்கியிருக்கும்போது ராத்திரியோட ராத்திரியாக 4 பார்ப்பனர்களை அமைச்சு கொண்டுட்டாங்க. ஒரு எழுத்தாளராக நிறைய கருத்துகள், வரலாற்று பூர்வமான சில கருத்துகள், சம்பவங்கள்லாம் வந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. காந்தலூர் சம்பவம்னு ஒன்று சொல்கிறாங்க. அது வந்து ராஜராஜ சோழனுடைய இதிலிருந்து தொடங்குது அப்படின்றாங்க. அந்த காந்தலூர் சம்பவம்னா என்ன, அது எங்கேருந்து தொடங்குது, மற்ற அரசாங்கங்களுக்கும் சோழர்களின் அரசாங்கத்துக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் உண்டு. மற்ற அரசாங்கத்திலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ராஜாவத்தை இருப்பார். அவர் இருக்கும்போது அவருக்கு நிறைய பசங்கள்லாம் பிறப்பாங்க, எல்லோரும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஜாலியாக இருப்பாங்க. எது வரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ராஜா உயிரோடு இருக்கிறவரை. ராஜா செத்துட்டார் அப்படின்னு சொன்னால், இந்த பிறந்த பசங்களில் எவன் தைரியசாலி எவன் பலசாலியோ அவன் மீதி எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு அவன் அடுத்த ராஜாவாகிடுவான். அதாவது ராஜா சாகிறவர் தான் இளவரசன், முதல் இளவரசன், 2வது இளவரசன், 3வது இளவரசன்ற குஷியெல்லாம் இருக்கும். அரசர் செத்துட்டாருன்னா அடுத்த வாரிசு உரிமை போரில் ஒருத்தன் வெட்டிக்கிட்டு செத்து கடைசியில் ஒருத்தன் மட்டும்தான் மிச்சமாவான் அப்படின்றது தான் அரச குடும்பங்களில் நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது இந்த விஷயம் மட்டும் பார்த்திங்கன்னா சோழர்கள்ட்ட மட்டும் இருந்ததே இல்லை. அது ஒரு ஸ்பெஷாலிட்டி. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பல்லவர்களின் கடைசி கட்டம் வரும்போது இந்த விஜயாலய சோழன்ற இந்த லேட்டர் சோழாஸ்ன்ற பீரியடில் ஆரம்பித்து வச்ச அந்த சோழ மன்னர் உறையூர், இப்போ இருக்கக்கூடிய திருச்சி பக்கத்தில் ஒரு சின்ன ஊரில் ஒரு கப்பம் கட்டும் ஒரு சிற்றரசராக இருக்கிறார். அப்போ இந்த அவரோட பையன் ஆதித்தன்றவன் தான் என்ன பண்ணுறாருன்னா, பல்லவர்கள்ட்ட படைத்தலைவனாக வேலை பார்க்குறாரு. படைத்தளபதியாக வேலை பார்க்கும்போது அங்கே அந்த அபராஜித பல்லவனுக்கு இன்னொரு சிக்கல் வருது. அவனுக்கு ஒரு ஒன்று விட்ட தம்பி ஒருத்தன் இருக்கிறான். அவன் தானும் ராஜாவாகணும் அப்படின்னு பிளான் பண்ணுறான். நிர்பதுங்க பல்லவன் அவன் பேர். இவங்க 2 பேருக்கும் சண்டை நடக்கும்போது நிர்பதுங்க பல்லவனுக்கு பாண்டிய மன்னர்கள் ஆதரவு கொடுக்குறாங்க, வரகுண பாண்டியன் அப்படின்னு. அப்போ இந்த வரகுண பாண்டியனும் நிர்பதுங்க பல்லவனும் சேர்ந்து காவிரி கரை பக்கம் படைகளோடு வரப்போ ஆதித்தன் தலைமையில் தான் பல்லவர்களின் படைகள் போய் அவங்கள தோக்கடிக்கிறாங்க. தோக்கடித்த உடனே பல்லவ மன்னர் என்ன பண்ணுறாருன்னா, நல்ல விஷயம் பண்ணப்பா, இனிமேல் உங்கள் அப்பாவுக்கு வரியெல்லாம் கட்ட வேணான்னு சொல்லிடு, நீங்கள் சுதந்திர மன்னராக இருந்துங்க அப்படின்னு கொடுத்துட்றாரு. இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இவர் என்ன பண்ணுறாரு, சும்மா இல்லாமல் அடுத்த மாதமே தஞ்சாவூரில் இளங்கோ முத்தரையன்னு இன்னொரு ராஜா இருக்கார், இன்னொரு கப்பம் கட்டு அரசர். அவரை போய் சண்டைக்கு போய் இழுத்து ஜெயிச்சு தஞ்சாவூரை கைப்பற்றுறாரு. இப்போ பல்லவருக்கு கோவம் வந்துருச்சு. உன்னை சுதந்திரமாக போன்னு சொன்னால் ஏன் கீழே இருக்கிற இடத்தெல்லாம் நீ போய் பிடிக்கிறியா அப்படின்னு சொல்லி சோழர்கள் மீது படையெடுக்கணும்னு கிளம்புறாரு. எந்த படையை கூட்டு வருவார்? ஏன்னா படை தளபதியே இவங்க பையன். அப்போ பல்லவர்கள் படை 2ஆக பிரியுது. இந்த 2 படைகளுக்கும் சண்டை நடக்குது. அந்த சண்டையில் ஆதித்தன் ஜெயிச்சிட்றாரு. ஜெயிச்சு பல்லவர்களை முடிச்சு வச்சிட்றாங்க. அதோட பல்லவர்களோட ஆட்சி முடிஞ்சிருது. முடிஞ்ச உடனே இப்போது இண்டிபெண்டன்ட் ராஜாவாகிட்டார் விஜயாலய சோழன். ஆனால் அவருக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். என்ன தெரியும்னா, நம்ம பையனால் தான் நம்ம ஜெயிச்சிருக்கோம். ஏன்னா பையன் வர நம்மளே கப்பங்கட்டும் அரசராக தான் இருந்தோம். அப்போ நம்ம பையனுக்கு ஒரு உரிய மரியாதையை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, இணை அரசன் அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுக்குறாரு. இணை அரசன்னா அரசருக்கு ஈக்குவலாக எல்லா பவருமே அவருக்கும் உண்டு.
பட்டத்து இளவரசன்னா அவன் இளவரசன் தானே தவிர அரசரோட பவர் அவனுக்கு இருக்காது. அப்போ சோழர்கள் இந்த இணையரசன் அப்படின்ற கான்செப்டை அப்போயே உருவாக்குறாங்க. ராஜா இருப்பார், இணையரசர் இருப்பார். ராஜா செத்த உடனே இணையரசன் வந்து அரசர் ஆகிடுவார். அவர் அரசரானவுடனே அவர் இன்னொரு இணையரசனை அறிவிச்சிடுவார். இப்படி தான் அவங்க வரிசையாக அறிவிப்பாங்க. இது வந்து எப்போ இருந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் ஆட்சி செய்த 432 வருஷமும் இந்த சிஸ்டமை கடைபிடிக்கிறாங்க. முதல் விஜயாலய சோழன் ஆரம்பித்து கடைசியாக 3ஆம் ராஜேந்திரன் வரை இந்த சிஸ்டம் அப்படியே தான் ஃபாலோ பண்ணப்படுது. இதில் நடுவில் மட்டும் ஒரு இடத்துல சிக்கல் வருது. சரிங்களா? அந்த இடத்துல என்ன சிக்கல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல விஜயாலயன் இருக்கார், அடுத்தால ஆதித்தன் வர்றாரு, அதுக்கு அடுத்தால அவரோட பையன் பராந்தகன் வர்றாரு. பராந்தகனுக்கு 4 பசங்க, ராஜாதித்தன், கண்டராதித்தன், அரிஞ்சயன், உத்தமசீலி அப்படின்னு 4 பேர். இப்போ இந்த 4 பேர் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இவர் தமிழ்நாட்டை ஓரளவு எல்லா இடமும் கைப்பற்றி முதலாம் பராந்தகன் காலத்தில் சோழ நாடு வந்து நல்ல செழிப்பாகவும் விரிவடையுது. இதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, கங்க நாடு அப்படி இப்படின்னு 2-3 நாடுகள்லாம் இருக்குது, அவங்கெல்லாம் சேர்ந்து ராஷ்டிரகூட மன்னர்களை கூப்பிட்டு பேசுகிறாங்க. ராஷ்டிரகூட மன்னர்கிட்ட பேசி அங்கே 3ஆம் கிருஷ்ணன் ஒரு ராஷ்டிரகூட மன்னன், அவன் வந்து ஒரு பெரிய படையோடு வந்து சண்டைக்கு வரான். அப்படி அவன் சண்டைக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு மிகப்பெரிய போர் நடக்குது. அந்த போரில் பார்த்திங்கன்னா பராந்தகனின் முதல் பையனாகிய ராஜாதித்தன் அவர் தான் இணையரசன். அவர் தலைமையில் தான் படைகள் போகுது. அந்த படையில் சண்டையில் இவர் கொல்லப்படுகிறார். ராஜாதித்தன் செத்து போகிறார். செத்து போனதுக்கப்புறம் இவர்கள் தோல்வி, படைகள்லாம் செதறி போயிடுது. எப்போவுமே அந்த காலத்தில் படைகளில் வந்து தலைவரை கொண்டுட்டாங்கன்னா படை செதறி ஓடிடும். அப்போ படைகள் செதறி ஓடிடுது, மிகப்பெரிய தோல்வி ஆகிடுது. இவர்கள் கைப்பற்றிய இடங்களில் முக்கால்வாசி இடம் இவங்க கைவிட்டு போயிடுது. அந்த காலத்தில் தான் பார்த்திங்கன்னா வீரபாண்டியன் இன்னொரு பாண்டிய மன்னன் உருவாகி வரான். அவன் வந்து மதுரையில் உட்கார்றான். அப்போது கண்டராதித்தரை தான் அடுத்தால 2வது பையன்றதுனால அவரை இணையரசனாக அறிவிக்கிறாங்க. அவருக்கு வந்து ரொம்ப சின்ன வயசு தான் குழந்தை, 1 வயசோ 1.5 வயசில் தான் ஒரு குழந்தை இருக்குது. 3வது பையன் அரிஞ்சயன், அவருக்கு சுந்தர சோழன்னு ஒரு பெரிய பையன் இருக்கிறான். அவனுக்கு அப்போவே வந்து 20 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பையனாக இருக்கான். தம்பிக்கு பையன் பெரிய பையன், இப்படி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். உத்தமசீலி கல்யாணம் ஆகாதவர். இப்போ இந்த பாண்டியர்களின் கொட்டத்தை அடக்கணும்னு சொல்லிட்டு பராந்தகன் என்ன பண்ணுறாரு, உத்தமசீலி தலைமையில் ஒரு படை அனுப்புகிறார். அங்கே போனால் அந்த படையும் தோற்று போனது இல்லாமல் உத்தமசீலி அங்கே கொல்லப்படுகிறார். 4வது பையனும் செத்துட்டார். இப்போ இந்த 2வது பையன் கொஞ்ச நாள் ஆட்சி பண்ணவர் என்ன பண்ணுறாரு, எனக்கு ஆட்சியே வேணாண்டா, நான் சாமியாராக போகிறேன்ட்டு அவர் சாமியாராக போயிட்டார். சரியா? இப்போ கடைசியாக பார்த்தா மிச்சம் இருக்கிறது 3வது பையன் அரிஞ்சயன் மட்டும்தான் இருக்கிறார். சரின்ட்டு பராந்தகன் என்ன பண்ணுறாரு, அரிஞ்சயனை இணையரசனாக அறிவிக்கிறார். அவர் 1 வருஷத்தில் உடம்பு சரியில்லாமல் செத்து போகிறாரு. ஏன்னா இந்த போரில் ஏற்பட்ட காயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இருக்க மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் ஒன்றும் பெருசாக இருந்திருக்காது. இன்ஃபெக்ஷன்லேயே நிறைய பேர் செத்து போயிடுவாங்க. ஒரு சண்டையில் செத்தவனை விட சண்டை முடிஞ்சு இன்ஃபெக்ஷனில் செத்தவன் தான் நிறைய இருப்பான்னு வைங்களேன். அது மாதிரி அரிஞ்சயனும் செத்து போகிறாரு. இப்போ அடுத்தால இணையரசனை அறிவிக்கணும்னா 2 பேர் தான் இருக்காங்க. 1.5 வயசு குழந்தை உத்தம சோழன், 20 வயசு பையன் சுந்தர சோழர். அப்போ 2 பேரில் யாரை அறிவிக்கலான்னா 20 வயசு சுந்தர சோழரை இணையரசனாக அறிவிக்கிறாங்க. இப்படி அறிவிக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சுந்தர சோழருக்கு கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் உடன்பாடு இல்லை. அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அனிருத்தர்னு ஒரு பார்ப்பன மந்திரி ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து யார் காலத்தில் மந்திரியாக இருக்காருன்னா கண்டராதித்தர் காலத்தில் மந்திரியாக சேர்ந்தவர். இவர் ஆட்சிக்கு வந்து 4வது வருஷத்தில் என்ன பண்ணுறாரு, அதனால் வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. அனிருத்தர்னு சொன்ன அந்த பார்ப்பன மந்திரியை வேலையை விட்டு அனுப்பிச்சிடுறாங்க. அனுப்பிச்சிட்டு அன்பில் கிராமம்னு இப்போ சொல்கிறோமே, அந்த அன்பில் கிராமத்தில் ஒரு சின்ன பிரம்மதேயம் இருக்குது, அக்ரஹாரம் மாதிரி. அதில் ஒரு 10 ஏக்கர் நிலம் மாதிரி அவருக்கு கொடுக்குறாரு. கொடுத்து அந்த இடத்துல போய் இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி அரண்மனையை விட்டே அனுப்பிச்சிடுறாங்க. இப்போ இந்த அனிருத்தனுக்கு வந்து சுந்தர சோழனே ஏதாவது பண்ணணும்னு ஒரு மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்குது. இவ்வளோ காலம் மந்திரியாக இருந்தோம், நம்மளை வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு கடுப்பு இருக்குது. இப்போ இந்த காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா பராந்தகன் செத்து போகிறார். இப்போ பராந்தகன் செத்தவுடனே என்ன ஆகுது, சுந்தர சோழர் முழு நேர மன்னராகிடுறாரு. இப்போ இவர் இணையரசனை அறிவிக்கணும். இப்போ இவர் செம்பியன் மாதேவின்றது யார், கண்டராதித்தனோட மனைவி அவங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த உத்தம சோழன் வளர்ந்து ஒரு 15 வயசு பையனாக இருக்கிறான். இவனை வந்து அறிவிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா அவருக்கு அவங்க அப்பா ராஜா ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம புருஷன் தானே ராஜாவாக இருந்தார், அதனால் நம்ம பையனை தான் இணையரசனாக அறிவிப்பார்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் பாண்டியர்களோடு மறுபடியும் சண்டை நடக்குது. சேவூர்ன்ற இடத்துல ஒரு போர் நடக்குது. அந்த போரில்
உத்தமசீலின்ற சித்தப்பாவை கொண்டான் பார்த்தீங்களா, அந்த வீரபாண்டியனை இவர் பையன் ஆதித்த கரிகாலன் போரில் தோற்கடித்து கொண்டுறான். அப்போ ஆதித்த கரிகாலனுக்கு எல்லாம் பெரிய வயசுலாம் கிடையாது, 14 வயசு தான். இவங்க வந்து பொன்னியின் செல்வன்லாம் ஃபுல்லாக பொய்யாக எழுதி வச்சுருப்பாங்க. ஆதித்த கரிகாலனுக்கு அந்த போர் நடக்கும்போது 14 வயசு தான் இப்போ அந்த பையனுக்கு உள்ள வயசு. அப்போ ராஜராஜன்லாம் யாருன்னு கேட்டால் ராஜராஜன் கை குழந்தை. சரிங்களா? இவங்க பொன்னியின் செல்வனில் எவ்வளோ பொய் சொல்லி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். ராஜராஜன் இவ்வளோ பெருசாக இருந்தார், அவ்வளோ பெருசாக இருந்தார், இலங்கைக்கெல்லாம் போய் சண்டை போட்டாருலாம் கதை எழுதி வச்சுருக்கிறாங்க. சுந்தர சோழர் காலத்தில் இலங்கைக்கு படையெடுப்பு நடந்ததுன்னா நடந்தது. அந்த படையெடுப்பில் இங்கேருந்து போன 2 தளபதிகள் செத்து போயிட்டாங்க, தோல்வியில் முடிஞ்சு திரும்பி வந்தாங்க. அப்படின்றது தான் உண்மையான வரலாறு. சுந்தர சோழர் காலத்தில் இலங்கை மீது படையெடுப்பு நடத்தி சோழர்கள் தோற்று போயிட்டாங்க அப்படின்றது தான் உண்மையானது. இவங்க பொன்னியின் செல்வன் சௌரியத்துக்கு வசதிக்கு கதை எழுதி வச்சுட்டு இல்லாத கதையெல்லாம் விட்டு வச்சுருக்கிறாங்கன்னீங்களா. சரி, அவர் கதை விட்டாரு, சரிங்க, நீங்கள் சொல்கிறீங்களா ராஜராஜனுக்கு 3 வயசுன்னு, இதை நாங்கள் எப்படி நம்புறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். திருக்கோவிலூர் பக்கத்தில் ஒரு கல்வெட்டு இருக்குது. அந்த இடத்துக்கு நான் வரேன். இப்போது ஆதித்தனை வந்து இவர் இணையரசனாக அறிவிக்கிறார். இணையரசனாக அறிவித்தா முதல்ல கோபம் வர வேண்டியது யாருக்கு? செம்பியன் மாதேவிக்கு, தன்னுடைய மகனை இணையரசனாக அறிவிக்கலை அப்படின்ற கோபம். இதே நேரத்தில் ஏற்கனவே சுந்தர சோழர் மேலே இன்னொரு காண்டில் இருக்கிறது யார்? அனிருத்தன்ற இன்னொரு பார்ப்பனர். அப்போ அவங்கெல்லாம் என்ன, இவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு கான்ஸ்பிரசி பண்ணி என்ன பண்ணுறாங்க, ஆதித்த கரிகாலனை திருவண்ணாமலை பக்கத்தில் ஒரு படை வீட்டில் இவர் தங்கியிருக்கும்போது ராத்திரியோட ராத்திரியாக 4 பார்ப்பனர்களை அனுப்பிச்சு கொண்டுட்டாங்க. கொன்னதோடு இல்லாமல் சுந்தர சோழரை அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க காஞ்சிபுரத்தில். அதை வந்து கல்வெட்டில் எப்படி போட்டிருப்பாங்கன்னா, பொன்மாளிகை துஞ்சிய தேவர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. பொன்மாளிகை துஞ்சிய தேவர்னா அவர் என்ன தங்கத்தில் அரண்மனை இருந்துச்சா என்ன? அது ஜெயில் அப்படிங்கிறத கொஞ்சம் உயர்வு வீழ்ச்சியாக சொல்கிறதுக்காக பொன்மாளிகை துஞ்சிய தேவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் அதுலேயும் செத்துடுறாரு. அவர் செத்துட்டாரா கொண்டுட்டாங்களான்லாம் தெரியாது, அதை பற்றின வரலாறு கிடையாது. துஞ்சிய அப்படின்னு ஒருத்தரை பற்றி சொல்கிறாங்கனாலே அவர் அகால மரணம் அடைஞ்சாருன்னு அர்த்தம். ஏற்கனவே ராஜாதித்தனை பார்த்தோம் பார்த்தீங்களா, அவரை சொல்லும்போது ஆணை மேல் துஞ்சிய தேவர் அப்படின்னு தான் வரும். இந்த இறந்து போனது வந்து ஒரு அகாலமான மரணம், எதிர்பாராத ஒரு மரணமாக இருந்தால் எப்போதுமே அந்த சோழ மன்னர்களுக்கு அந்த அடைமொழி பெயரில் இந்த இடத்தில் துஞ்சிய தேவர் அப்படின்ற மாதிரி பெயர் போடுவாங்க. அப்போ சுந்தர சோழருக்கும் பொன்மாளிகை துஞ்சிய தேவர்னு சொல்லியிருக்காங்கன்னா காஞ்சிபுரத்தில் ஜெயிலில் வச்சு கொண்டுட்டாங்க அப்படின்றது தான் அர்த்தம். அதனால தான் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே திருக்கோவிலூர் பக்கத்தில் ஒரு கல்வெட்டு இருக்குது. அந்த ஊரில் வச்சு தான் சுந்தர சோழரின் உடல் எரிக்கப்பட்டிருக்கு. காஞ்சிபுரத்தில் ஜெயிலில் இருந்திருக்கிறார். காஞ்சிபுரத்துலேயும் அவரோட உடல் எரிக்கப்படலை, தஞ்சாவூர்லேயும் எரிக்கப்படலை, திருக்கோவிலூரில் கொண்டு போய் எரிச்சிருக்காங்க. அப்போ இதுக்கு பின்னாடி ஏதோ பெரிய சதி வேலை நடந்திருக்கு. அங்கே ஒரு கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, கரவா கறந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு மாதிரி வரும். அதில் என்ன வரும்னா, இதுவரை நான் பிரியாத என் தலைமகனை பிரிந்து விட்டேன், இப்போது நடுவில் ஒரு பெண் ஒருத்தி இருக்கிறாள், என்னிடம் பால் மனம் மாறாத ஒரு கை குழந்தையும் இருக்குது, இவங்க இந்த 2 பேரையும் வேற விட்டுட்டு நானும் சாக போகிறேன் அப்படின்னு சுந்தர சோழரோட மனைவி உடன்கட்டை ஏறும்போது அல்லது ஏற்றப்படும் போது புலம்பி அழுததாக அங்கே பார்த்த பொதுமக்கள் வந்து ஒரு கல்வெட்டு அடித்து வச்சுருக்காங்க திருக்கோவிலூர் கல்வெட்டில். அப்போ சுந்தர சோழர் மனைவி சாகும்போது பால்மனம் மாறாத கை குழந்தை யாராக இருக்க முடியும்? ராஜராஜ சோழன் தான். சரிங்களா? அப்போ ஒரு 15 ஆண்டுகள் இவங்க 2 பேரும் எங்கே போனாங்கன்னு தெரியாது. குந்தவையும் சரி, அந்த அருள்மொழி என்று அழைக்கப்படக்கூடிய ராஜராஜனும் எங்கே போனாங்கன்னு அதை பற்றின எந்த குறிப்பும் கிடையாது. 15 ஆண்டுகள் வந்து உத்தம சோழன் தான் அரசனாக இருக்கிறான். அரசனாக இருப்பது மட்டும் இல்லாமல் இந்த கொலையில் ஆதித்த கரிகாலன் கொலையில் ஈடுபட்ட 4 பேர் இருக்காங்க பாருங்கள், இவங்கெல்லாம் உத்தம சோழன்ட்ட மந்திரியாகவும் படைத்தளபதியாகவும் வேலை செய்கிறாங்க. சரியா? மறுபடியும் அனிருத்தனை வந்து மந்திரி ஆக்குறாங்க. இவ்வளோ வேலைகள் மறுபடியும் நடக்குது. அதாவது சுந்தர சோழர் காலத்தில் வேலையை விட்டு அனுப்பப்பட்ட அனிருத்தன் மறுபடியும் மந்திரியாக வேலைக்கு வர்றார். இவ்வளவும் நடக்கும்போது ராஜராஜன் மீண்டும் அந்த 15 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு 18 வயது இளைஞனாக மறுபடியும் தஞ்சாவூருக்கு வர்றான். அவன் வந்த உடனே இவங்க எல்லாரும் எஸ்கேப் ஆகி ஓட்டாங்க. யாரும் ஏற்றுக்கத்தில் நின்று சண்டையும் போடல, ஒன்றும் போடல. உத்தம சோழன் துண்டை காணும் துணியை காணும்னு அவன் தப்பிச்சு ஓட்டான், ராஜாவே தப்பிச்சு ஓட்டாருன்னு மந்திரி கிந்திரி எல்லாரும் ஓட்டாங்க. அப்புறம் தான் வந்து அந்த உடையார்குடியில் அந்த கல்வெட்டை அடித்து வைக்கிறாங்க. ரவிதாசன், பரமேஸ்வரன், ரேவதாச கிராமவித்தன், இவன் தம்பி மலையனூரான், இந்த 4 பார்ப்பனர்களும் பாண்டியன் தலை கொண்ட ஆதித்த கரிகாலனை கொன்ற துரோகிகள், எதிரிகள்னு போடலை, எதிரியாக இருந்தால் தான் வேறு நாட்டுக்காரன்,
சொந்த நாட்டுக்காரன்றதுனால தான் துரோகிகள் அப்படின்னு போடுறாங்க. இந்த துரோகிகள் அந்த துரோகிகளோட சொத்துக்களை பூரா எடுத்து ஏலத்தில் விற்று அந்த காசை கொண்டாந்து கவர்மெண்ட்டு ட்ரெஷரியில் கட்டியிருந்தா போட்டு கோயிலில் கொடுக்கலான்னு சொல்லலை, கொண்டாந்து கவர்மெண்ட்டு ட்ரெஷரியில் கொடுத்து ரசீது வாங்கிக்கோ அப்படின்னு போட்டிருக்காங்க. இவ்வளோ தெளிவாக இருக்குது அந்த கல்வெட்டு. சரியா? அதுக்கப்புறம் தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தேடுறாங்க, இவங்கெல்லாம் ஓடி போனாங்களே எங்கே போனாங்க அப்படின்னு. தேடி பார்த்தா இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல் எங்கே இருந்ததுன்னா காந்தலூர் சாலையில் இருக்காங்க அப்படின்னு கேள்வி வருது. காந்தலூர் சாலைனா அது ஊரோட பேர் மட்டும் இல்லை, சாலைனாலே இப்போ உள்ள யூனிவர்சிட்டின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு யூனிவர்சிட்டி இருக்குன்னா அது எப்படியும் ஊருக்கு வெளியே எங்கேயாவது இருக்கும், உள்ள எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி அது ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி உள்ள ஒரு அமைப்பு. இவங்க பூரா அங்கே போய் ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது. ஸோ இங்கேருந்து ஒரு தூதரை அனுப்புகிறார் ராஜராஜன். யாருக்கு? நம்ம பாஸ்கரவர்மன் அப்படின்னு சொல்லி அப்போ இருந்த கடைசி சேரமன்னன். அந்த சேரமன்னனுக்கு தூது அனுப்புகிறார். அவர் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது போ அப்படின்ட்டு. அவங்க வந்து அடைக்கலம் கேட்டு வந்தவங்க, அவங்களெல்லாம் நாங்கள் காட்டி கொடுக்க முடியாது. இவர் சொன்னால் 4 பேரை மட்டும் விட்டுரு, என்கிட்ட கொடுத்துரு, மற்றபடி நீ ஆட்சியை பார்த்துக்கணும். அவன் முடியாதுன்றான். அப்போ தான் இவங்க படையெடுத்து போகிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாண்டியர்களில் அமரபுஜங்கன்னு சொல்லி இன்னொரு மன்னன் வரான், அந்த வீரபாண்டியனோட பையன். அந்த அமரபுஜங்கன் நீ எப்படி சேரமன்னனுக்கு போவ, நான் அவனை விடமாட்டேன்னு அவன் குறுக்க வந்து நீ தான் லிஸ்ட்லேயே இல்லை, ஏன்டா தேவையில்லாமல் வரேன்ற மாதிரி அவனை கூப்பிட்டு 4 சாத்து சத்திட்டு அப்புறமா திருப்பி சேரநாட்டுக்கு போய் அந்த காந்தலூர் சாலையை மொத்தமாக கொளுத்திட்டாங்க. காந்தலூர் சாலையை சேர்ந்தவங்கெல்லாம் நாங்களும் தடுப்போம்னு சண்டைக்கு வராங்க. மொத்தமாக அந்த காந்தலூர் சாலை தரைமட்டமாக்கப்படுகிறது. அதற்கு பதிலாக கன்னியாகுமரி எல்லையில் ராஜராஜன் சாலை அப்படின்னு ஒன்று புதுசாக உருவாக்குறாரு. அந்த யூனிவர்சிட்டியை அழிச்சிட்டு புதுசாக இன்னொரு யூனிவர்சிட்டியும் கட்டி ரெடி பண்ணி அங்கே திருப்பியும் படிக்கிறதுக்கு உண்டானதெல்லாம் படிங்க அப்படின்றதுக்கு உண்டான வேலைகள் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு சேர மன்னர்களோட வம்சமும் அதோட அழிஞ்சு போகுது. இதுதான் அந்த ஃபேமஸான காந்தலூர் சாலை படையெடுப்பு. இந்த காந்தலூர் சாலை படையெடுப்பு எதுக்காக நடத்தப்பட்டதுன்னா, ஆதித்த கரிகாலனை கொன்று 4 பார்ப்பனர்கள் தப்பிச்சு போய் சேரநாட்டில் ஒளிஞ்சிக்கிட்டு சேரநாட்டு மன்னனும் அவர்களை காட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னதால் அவரை பழிவாங்கும் நடவடிக்கைக்காக அந்த காந்தலூர் சாலை மீது ஒரு மிகப்பெரிய போர் நடந்து அந்த காந்தலூர் சாலை அழிக்கப்பட்டது. இப்போதும் பார்த்திங்கன்னா அதை விழிஞ்சம் போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கேரளாவில் விழிஞ்சம்னு போட்டு பார்த்தீங்களா தெரியும். அதுதான் அந்த பழைய காந்தலூர் சாலை. ஒரு எழுத்தாளராக நீங்கள் இந்த காந்தலூர் சாலை அதை ஒட்டின அந்த வரலாற்று விஷயங்கள் சொல்லும்போது நாங்களும் அதில் பயணப்பட்டோம். மீண்டும் வேறு ஒரு நல்ல செய்தியோடு சந்திப்போம் சார். நன்றி, வணக்கம்.